மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் இளையராஜா அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை போட்டு அவருடைய போட்டோ போட்டதா வந்து இளையராஜா கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு வனிதா விஜயகுமார்ல கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கு வனிதா விஜயகுமார் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எல்லாமே அவர்ட்ட பேசிட்டு அவருக்கு வாக்குவாதம் வாங்கிட்டு தான் நான் பண்ணேன். அவர் எனக்கு தனியா சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இளையராஜா அவருடைய தரப்புல உள்ள வக்கீல்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த படத்தினுடைய கம்போசரே இளையராஜா தான். அப்படிங்கிற மாரி போட்டு இந்த படத்த ப்ரமோட் பண்ண பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. எதிர்தரப்பினர் சோனி மியூசிக் கிட்ட வந்து நாங்க உரிமம் வாங்கிட்டோம். அப்படிங்கிற மாரி அவங்க ரைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் எக்கோ ரெக்கார்டிங்ட்ட இருந்து சோனி மியூசிக் வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நாங்க உரிமம் வாங்கிட்டோங்கிற மாரி வனிதா விஜயகுமார் சொன்னாங்க. எ அ எதிர்த்தரப்பு வக்கீல்கள் சொன்னாங்க. ஆனா, சோனி மியூசிக்கே அந்த லைசென்ஸ் இன்னும் கிடைக்கல. ஸ்டே குடுத்துருக்காங்க. அவங்களுக்கே அந்த லைசென்ஸ் கிடைக்கல. அப்புறம் எப்படி அவங்க குடுக்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. இந்த படத்த ப்ரமோஷன் அதாவது இளையராஜா கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது, இந்த படத்த வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இளையராஜா தரப்பினுடைய வக்கீல் வந்து பேசுறாரு. இத வந்து ஆ இந்த சோனி மியூசிக்கையும் வந்து ஒரு பார்ட்டியா சேர்த்துக்கிற சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த கேஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி இத வந்து தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுக்கு இளையராஜா பண்றது சரியா? இல்ல தப்பா? பிடிக்காத மருமக தொட்டா குத்தம், இருந்தா குத்தம், உட்கார்ந்து நின்னா குத்தம்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி வந்து இளையராஜா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு வராங்க. ஆல்ரெடி வந்து வனிதா விஜயகுமார் சொல்லியிருந்தாங்க, "நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியது" அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னாங்க. அந்த கோவத்துல ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட்ல நோட்டீஸ் குடுத்த இளையராஜா, இன்னைக்கு அந்த நன்றிங்கிற பேர் போட்டதுக்கு வந்து காசு கேட்கிறாருன்னு சொன்னா, மேபி அந்த மருமகளா நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பப்ளிக்கா வந்து வனிதா விஜயகுமார் சொல்லியிருந்தாங்க. அந்த கோவத்துல தான் இளையராஜா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.